இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் 182வது வருட திருவிழா திருப்பலி இன்று ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கடந்த 3ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று வெகு சிறப்பாக இடம்பெறுகின்றது. கொழும்பு துணை ஆயர் வணக்கத்துக்குரிய இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகையினால் இன்று காலை சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று காலை முதல் விசேட ஆராதனைகள் இடம்பெற்றன. இந்த ஆராதனைகள் மும்மொழிகளிலும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இன்று மாலை 5:30 அளவில் புனித அந்தோனியாரின் திருச்சுரூப பவனி இடம்பெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு பேராயர் பேரரர் திரு மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதம் வழங்கப்படவுள்ளதுடன் திருவிழா நிகழ்வுகள் நிறைவடைய உள்ளன. இன மத பேதமின்றி புனித அந்தோனியாரின் ஆசி வேண்டி பல்லாயிரக்கணக்கானோர் இன்றைய திருவிழாவில் பங்கேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.